இங்க பாத்தியா? ஆமாங்க. இவ்வளவு பலூன்ஸ் போதும்னு நினைக்கிறேன். காவியாம்மா, இந்திரா, அப்பா அப்பா அம்மா. டேய் மாமாடா, வா வா வா. அம்மா எப்படிடா இருக்க? நான் எப்படி இருக்கீங்களாப்பா? ஜெயா, சமந்தி வந்திருக்காரு. வாங்க வாங்க சமந்தி. போங்க போங்க. வணக்கம் சம்பந்தி. வணக்கம் சமந்தி. வணக்கம் வணக்கம். வணக்கம். என்ன சமந்தி இவ்வளவு லேட்டாவா வர்றது? சரியான நேரத்துக்கு வந்துட்டுமே சம்பந்தி. அம்மா காவியா, எங்க பேரு எங்க? அம்மா தூங்கிட்டு இருக்காமா. ஓ, வாங்க அத்தை, வாங்க மாமா. அவன் தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ள எல்லா வேலையும் முடிக்கலான்னு தான் எல்லாரும் வேலைய வேக வேகமா செஞ்சிட்டு இருக்கோம். இல்லனா அவன் கூடவே நேரம் சரியா இருக்கும். அதை விட்டா நமக்கு வேற என்ன வேலை இருக்கு சம்பந்தி அம்மா? ஏங்க அதை கொடுத்துடலாமா? எடு. கொடுங்க, உங்க கையால கொடுங்க. அடடடே, வந்துட்டீங்களா? ஓசி சாப்பாடு எப்ப கிடைக்கணும் சான்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களா? ஐயோ, இன்னும் 2 நாள் இங்கே டேரா போட்டுருவீங்க போல இருக்கே. பரவாயில்ல சின்னத்த. எங்க அப்பா அம்மா காச்சும் மக வீடுன்னு 2 நாள் டேரா போடுறதுக்கு ஒரு இடம் இருக்கு. சில பேருக்கு அது கூட இல்ல. இந்த வீட்டை விட்டு துரத்துனா பாவம் தூக்குல தான் தொங்கணும். இந்திரா சும்மா இருடி. என்னடி கம்மல் இரு. நீ சும்மா இருக்கா? இந்திரா. சும்மா அவங்க தோணு. கம்மன் இருடி, வாய் வச்சுட்டு சும்மா இரு. அம்மா என்னம்மா நீ? உனக்கு எதுவும் தெரியாது. சும்மா இருடி. சும்மா இரு. ஏதோ பொண்ணு வைக்கிற இடத்துல பூ வைக்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதான் எங்களால முடிஞ்சதுங்க. ஏங்க கொடுங்க. ஆ. ம். சம்பந்தி அம்மா, உங்க அளவுக்கு எங்களால முடியாது. ஏதோ கையில இருந்த பணமெல்லாம் போட்டு நாங்க பேரனுக்கு இந்த செயினை வாங்கிட்டு வந்தோம். என்ன சம்பந்தி நீங்க? இதெல்லாம் உங்ககிட்ட நாங்க கேட்டோமா? இருக்கட்டும் சம்பந்தி அம்மா, எங்களுக்கும் அவன் முத பேரன், எங்களுக்கும் ஆசை இருக்கும்ல. நல்லா இருக்கு மாமா. ஏன் மாமா, நீங்களாம் வந்து எடுத்து கொடுத்து செஞ்சாலே போதும் மாமா. இதெல்லாம் எதுக்கு? ஆனா டிசைன்லாம் சூப்பரா இருக்கு மாமா. ஏமா பாரு பாரு, நல்லா இருக்குல்ல? வெற்றி எங்க குடு பாப்போம். சமந்தி, உண்மையிலே சொல்றேன், ரொம்ப நல்லா இருக்கு. சரிங்க. அத உங்க கையாலேயே உங்க பேரனுக்கு நீங்க போட்டு விட்டுருங்க. ஐய, என்ன மாமா இதையா போட சொல்றீங்க? ஏமா, இதுக்கு என்ன குறைச்சல்? மாமா இது என் அக்கா வீட்டு ஃபங்க்ஷன் மாமா. வைரம், தங்கம், பிளாட்டினம் இந்த மாதிரி தான் இருக்கணும். அதை விட்டுட்டு இந்த கில்ட் நகையெல்லாம் ஜெயா குடும்ப வாரிசுக்கு போட முடியுமா? என்னது கில்ட்டா? தங்குங்க, 3 பவுனுங்க. தங்கமா? இதுவா? அக்கா, என்னாலெல்லாம் இது தங்கம்னு நம்ப முடியாது. இதையெல்லாம் நல்லா செக் பண்ணிட்டு தான் குழந்தைக்கு போடணும். இல்லைன்னா குழந்தைக்கு அலர்ஜி ஆயிடும். அக்கா, இதையெல்லாம் தங்கம்னு சொன்னா நம்புற மாதிரியாக்கா இருக்கு? ராகினி அத்தை, நீங்க அதெல்லாம் ஒண்ணும் பயப்படாதீங்க. உங்களை மாதிரி அக்கா காசு ஆட்டைய போட்டு வாங்கி அடக்கிட்டது இல்ல. என் அப்பா அம்மா சொந்த காசுல வாங்கிட்டு வந்திருக்காங்க. அது கவரிங்காவே இருந்தா கூட குழந்தைக்கு அலர்ஜி எல்லாம் ஆகாது. என்னடி திமிரு கூடி போச்சா? யார பார்த்து என்ன சொல்ற நீ? இங்க பாரு இந்திரா, இங்க நடக்க போறது என் பையனோட ஃபங்க்ஷன். நான் சந்தோஷமா நடத்தணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். உன் வாய் வச்சுட்டு கொஞ்சம் அமைதியா இருண்ண. இந்த ஃபங்க்ஷனை கெடுக்கிற மாதிரி எதுவும் செஞ்சிடாத. மாமா, கெடுக்கிறதெல்லாம் உங்க வேலை, அது ஏன் வேலை இல்ல.
இவங்க என்ன வேணா வீட்ல இருக்கவங்கள கேவலமா பேசுவாங்க, நாங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு சும்மா போயிட்டு இருக்கணுமா? இந்திரா ப்ளீஸ் இந்திரா, சொன்னா கேளு, கொஞ்சம் அமைதியா இரு. அவரு வேணும்ட்டே பண்ணிட்டு இருக்காரு. விடு. உனக்கே தெரியுது இல்லக்கா, எப்ப பார்த்தாலும் நம்ம வீட்ல இருக்கவங்கள அசிங்கப்படுத்திட்டே இருக்காங்க. அமைதியா இரு. ஏய் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? வீட்ல ஏதாவது சின்னதா ஒரு விசேஷம் வச்சாலும் இங்க பிரச்சனை தான் பெருசாகுது. போங்க எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பாருங்க. எல்லா வேலையும் அப்படி அப்படியே இருக்கு. ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆக வேண்டாமா? போங்க. மடி நீங்களும் போய் உங்க வேலையை பாருங்க. சமந்தி நீங்க 2 பேரும் உள்ள வாங்க. பேரனுக்கு நாங்க என்னெல்லாம் வாங்கி வச்சிருக்கணும் வந்து பாருங்க. மாமா ஜெயா, வா. இந்தாங்க ஆ? உங்க தங்கத்தை. வாங்க. நன்றிம்மா. ம். சரி நீ வா. இப்பவே சண்டை ஆரம்பிச்சு வச்சு கெடுத்து விடலான்னு பார்த்தா அக்காவே அமைதியா போயிட்டாளே, என்ன செய்யறது? இன்னும் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கலல்ல, பார்த்துக்கலாம். ஏங்க ஆ என்ன ஏமா? கொஞ்சம் இங்க வாங்கல. ஏமா கொஞ்சம் வேலை இருக்கு, நீ உட்கார், இந்த வரேன். வெளில கொஞ்சம் கட்டிடலாம்டா. ஏங்க நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உங்க பாட்டுக்கு நீங்க போயிட்டே இருக்கீங்க. ஆ? நான் வெளியில ஓட்டிட்டு இருக்கேன், நீ அண்ணிட்ட பேசிட்டு வா. சரி நீ போ. என்ன ஏமா? அங்க நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன்ல, இன்னும் நிறைய வேலை இருக்கு. ஏங்க நான் இங்க வாந்தி எடுத்துட்டு முடியாம உட்கார்ந்துட்டு இருக்கேன். நீங்க என்ன கூட கவனிக்காம அந்த ஃபங்க்ஷனுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த வீட்ல இருக்கிறவங்க தான் அப்படி இருக்காங்கன்னா நீங்களும் வாங்க. ஆ? அப்ப கேட்டதுக்கு உங்க அம்மா என்ன அடிக்க வந்தாங்கல்ல, இப்ப பாருங்க என்ன நடக்குதுன்னு. ஏய் முதல்ல நிதானமா பேசு. ஏன் 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 முதல்ல மூச்சை நல்லா இழுத்து விடு. அப்படிதான். ஏன் ஏமா டென்ஷன் ஆகுற நீ? டென்ஷன் ஆனா உனக்கு மட்டும் இல்ல, நம்ம குழந்தைக்கு நல்லது இல்ல. ஓ, நம்ம குழந்தை மேல எல்லாம் உங்களுக்கு அக்கறை இருக்கோ? ஹ, நான் கூட உங்க தம்பி குழந்தைய மட்டும் தான் நீங்க பாப்பீங்களோன்னு நினைச்சிட்டு இருக்கேன். என்ன ஏமா நீ இப்படி எல்லாம் பேசுற? இப்படி எல்லாம் பேசினா எப்படி? நான் ஏய் தோ வரேன்டா. சரி வா, சீக்கிரம் வா. வர ஏமா நான் போறேன், முடிச்சிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். என்ன ஹேமா என்ன ஆச்சு? என்னப்பா? ஹேமா சாப்பிட்டியா நீ? அத்தை எனக்கு வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு. ஏமா கொஞ்சம் முடியலையா? நீங்க கொஞ்சம் பாத்துக்கிறீங்களா? நான் போய் சீக்கிரம் முடிச்சிட்டு வந்துடுறேன். சரிங்க மாப்ள, நீங்க போங்க, நான் சரிங்க அத்தை. பாத்துக்கிறேன். ஹேமா உடம்பு எப்படி இருக்குமா? இங்க பாரு, உனக்கு பிடிக்கும்னு மாங்காய் தொக்கு கொண்டு வந்திருக்கேன். கொஞ்சம் சாப்பாடு போட்டு கொண்டு வரேன், சாப்பிடுறியாமா? இல்லம்மா வேண்டாம், நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். சரிம்மா, உனக்கு எப்ப தோணுதோ சொல்லு, நான் என் கையால பிசைஞ்சு தரேன். சரியா? டேய், எல்லா இடத்துலயும் ஒட்டியாச்சுடா. ஒட்டியாச்சுல? இங்க ஒண்ணு ஒட்டிடுவோம். அங்க இருக்கிறத ஒட்டிடு, கையில இருக்கிறத ஒட்டிடு. இதை பிடி. நேரம் ஆயிட்டே இருக்கு, எல்லாரும் என்ன பண்ணிட்டு. டேய் வெற்றி, கதிர், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எவ்வளவு நேரம்டா அதையே கட்டிட்டு இருப்பீங்க? வந்துடுறமா. இதோ முடிஞ்சிருச்சுமா. இதோ முடிஞ்சிச்சுமா. ஓ, உங்களுக்கு வேற தனியா சொல்லணுமா? டைம் ஆகுதுல்ல, இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கு. எல்லாரும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க, அப்புறம் பேசிக்கலாம். போங்க சீக்கிரம். சரிங்க அத்தை. வேலை இருக்கு, இன்னும் இங்கே நின்னுட்டு இருக்கீங்க. சரிம்மா, சம்மந்தி அம்மா ரெடியாக சொல்றாங்க, நீ போய் ரெடி ஆயிட்டு வா. நான் மத்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். சரிம்மா. சரியா? போ, ரெடி ஆயிட்டு வா. அக்கா நான் போய் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து குட்டி பையனை பாத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நீ போய் ட்ரெஸ் பண்ணிக்கோ, சரியா? சரிடி, ஓகே தான். ஏய், நான் எதுக்கு இங்க இருக்கேன்? நீங்க 2 பேரும் போய் பொறுமையா அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்க, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். சரிம்மா, வா போலாம். சீக்கிரம் போங்க. சரிம்மா.
வா போலாம். வா. சரி ரொம்ப நேரமா ஓட்டிட்டு இருக்கோம். ட்ரெஸ் மாத்திட்டு வந்து மத்த வேலையை பார்க்கலாம். சரி வா போ. ஜெயா ஆ சும்மா சொல்லக்கூடாது ஜெயா, வேற லெவல்ல இருக்கு. பேரனோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்கா எனக்கும் எடுத்திருக்க பாரு. என்னங்க ஆ? முதல்ல ஷர்ட் பட்டனை ஒழுங்கா போடுங்க. ஏமாமா யார் கூட போட்டி போடுறீங்க? என் பேரனுக்கு ஓஹோ, முதல்ல பட்டனை ஒழுங்கா போடுங்க, அதான் போட்டுட்டு இருக்கேன்ல. அதுக்கப்புறம் போட்டியெல்லாம் போடலாம். ஐயோ. ஏன் எங்க அப்பா போட்டியில கலந்துக்கிற அளவுக்கு இன்னும் யூத் தான் என்னப்பா? அப்படி சொல்றாமா அவனே குச்சமே இல்ல. கேட்டியா? வா காவியா, பாத்து வா. என்னடா அப்படி பாக்குற? யார பாக்குற? அடடே, பேரனை தூக்கிட்டு வந்துட்டியா? குடுமா, ஆமாப்பா. என் பேரனை எப்படா பாப்பேன்னு ஏங்கிட்டு இருந்தம்மா. அப்பா இல்லப்பா, சின்ன பையனுக்கு ட்ரெஸ் மாத்திர வேலை இருக்கு, அதை மாத்திட்டு நான் உங்ககிட்ட குடுக்குறேன்ப்பா. சரிம்மா சரி. காவியா ஆ? குழந்தை என்கிட்ட கொடு, நான் ட்ரெஸ் பண்ணி விடுறேன். ஆ, போய் கொடு. சரிங்க அத்தை. போங்க. ஆமா. ஓஹோ, இந்தாங்க வர அத்தை. என்ன தூங்கிட்டாரா? தூங்கிட்டானா? ஆமா. தங்கம், என் செல்லக்குட்டி தூங்கிட்டியாடா? ஆ? இங்க பாரு, இங்க பாரு. இப்பதான் சம்மந்தி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பேரன்னு எங்களை விட நீங்க தான் ரொம்ப ஏங்குனீங்க. எங்களை எவ்வளவு தவிக்க விட்டுட்டல நீ. ஆ? என்ன ஏதோ நல்ல ஸ்மெல் வருதுல்ல? அம்மா அதுக்குள்ள கேட்டரிங்ல இருந்து வந்துட்டாங்களாமா? எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்களா? ஸ்மெல் சூப்பரா இருக்கே. இல்லையேண்ணா, அதுக்கு இன்னும் டைம் இருக்கே. என்னது டைம் இருக்கா? ஏய் ஸ்மெல் சூப்பரா இருக்குடா. ஆமால ஆமாங்க, நல்ல ஸ்மெல்லா இருக்கு. காவியா, இந்திரா எங்க? அம்மா அவ ரெடி ஆயிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஓ ஆமால. டேய், நம்ம கிச்சன்ல இருந்து தாண்டா அந்த ஸ்மெல் வருது. யாரா இருக்கும்? ஜெயா, ஏன் ஜெயா, யாராவது புதுசா சமைக்கிறதுக்கு ஆள் போட்டிருக்கியா? இல்லையேங்க, வேற யாரையும் ஆளுங்களை போடலையே. சரி வா, யாருன்னு போய் பாப்போம். வாங்க போலாம். போய் ஏய் வாங்க பார்க்கலாம். யாரா அது? இந்திரா. மடி இந்திரா, நீதானா? என்னம்மா ஏதோ சட்டியோட சண்டை போட்டுட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. கெஸ்ட் எல்லாம் வராங்கல்ல, அதனாலதான் வரவங்களுக்கு எல்லாம் ஸ்பெஷலா நானே ஸ்வீட் செஞ்சிருக்கேன். சரி சரி, ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க போகுது, சீக்கிரமா வா. ஆ சரிங்க அத்தை, இதோ நான் செஞ்சு எடுத்துட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வா. அப்பா All கொடுப்பாங்க the கொடுப்பாங்க, best. வாங்க. ம். என்ன சித்தி? டேய், அவ வேற சும்மா எதையாவது செஞ்சு உன் அம்மா மனசுல இடம் பிடிச்சிடுறாடா. நகையை கொண்டு போய் உன் அம்மா இவகிட்ட தான் கொடுக்க போறான்னு நினைக்கிறேன். சித்தி, நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணி அவளை மாட்டி விடுங்க சித்தி. ஆமால, ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும். கதர், கெஸ்ட் எல்லாத்தையும் ப்ராப்பரா இன்வைட் பண்ணிட்டேன். பண்ணிட்டேன் சித்தி. ஆமா, உன் சைடுல இருந்து யார் வராங்க? முத யாரும் இன்வைட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்களே, ம். அப்புறம் யார் வருவா? எங்க போன மடி இந்திரா? அப்பா உள்ள போயிருக்காரு சித்தி. வரட்டும் வரட்டும். என்னம்மா இன்னுமா முடியல? இதோ முடிஞ்சிருச்சு மாமா. என்னாச்சு மாமா? சரிம்மா, நான் அன்னைக்கு ஒரு புக்கு படிச்சுட்டு இருந்தேன்ல, செல்ஃப் மோட்டிவேஷன் புக்கு. நீ கூட வேணும்னு வாங்கிட்டு போனியே, ஆமா. அந்த புக்கு கொஞ்சம் வேணும்மா. என் ஃப்ரெண்டு வரேன்னு சொன்னா, அவனுக்கு வேணுமாமா? சரி, நான் அதோ எடுத்துட்டு வந்து தரேன். நீங்க போங்க மாமா. ஆ சரிம்மா. டே கதர், வா உள்ள போலாம். வா. ஏய் கதர், சித்தி, வா, நீ எங்கே நில்லு. அத நான் ஒரு வழி பண்ணிட்டு வந்துடுறேன். ம். யாராவது வராங்களான்னு மட்டும் பாரு.
சித்தி சீக்கிரம் சீக்கிரம் முடிஞ்சா? கதிர் கத்திடா. இந்தாங்க இந்தாங்க சித்தி. குடு குடு சீக்கிரம் போ. சித்தி இன்வைட் பண்ணவங்க யாருமே வரல. வருவாங்கடா, இரு. டைம் அதிகமா இருக்கு தெரியும்ல. ம். ஏன் சித்தி வேற எந்த ஐடியாவும் செட் ஆகல? இது வச்சு சரியா வருமா? டே கதிர், உனக்கு தெரியாதுடா, ஒரு சாப்பாட்டுனால கல்யாணத்திலேயே சண்டை வந்திருக்கு தெரியுமா உனக்கு? இனிப்புன்னு சொல்லி புளிப்ப கொடுத்தா சாப்பிடுறவங்க தூணு துப்ப மாட்டாங்க. ஆமால. அப்புறம் என் அக்கா, அதான் உன் அம்மாடா, சும்மா விட்டுருவாளா? கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். டோன்ட் வரிடா. ம், சரி. வாங்கண்ணே. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் தம்பி. என்ன தம்பி அண்ணனை காணோம்? அண்ணன் ஊருக்கு போயிருக்காரு. எல்லாரும் இங்கே இருந்தா பொழப்பு எப்படி ஓடும்? அதான். அதுவும் சரிதான். சரி நீங்க உள்ள போங்க. சரி சரி. வாங்க. வணக்கம் ஜெயா, ஆ, எப்படி இருக்க? வா, வா. நல்லா இருக்கியா? பாக்கியம், நீ வருவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் தான் வருவேன்னு சொன்னேன்ல. ஆமா, உங்க பேரை எங்க? இதோ இங்கதான் இருப்பான். காவியா, அத்தை. குழந்தை எடுத்துட்டு வா. வரேன் அத்தை. இதோ வரேங்க. இவன் தான் என் பேரன். என்ன என்ன வேணும் பாப்பாவுக்கு? அழகா இருக்கான். ஜெயா, அது யாரு? உன் கலெக்டர் மருமகள் இந்திரா தானே? ஆமா. பரவாயில்லையே, வீட்ல இவ்ளோ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. ஆமா ஆண்டி, இங்கே இப்படி சொல்லிட்டீங்களே. இங்க எல்லாருக்குமே இன்னைக்கு ஸ்வீட் செஞ்சதே அவதான். ஓ அப்படியா? ஸ்வீட்லாம் பண்ணாளா? நிஜமாவா? அட ஆமாங்க பாக்கியம், அதை சாப்பிட்றதுக்கு நாங்கெல்லாம் ரொம்பவே ஆர்வமா இருக்கோம். அம்மாடி இந்திரா, மாமா எங்கம்மா ஸ்வீட்டு? மா, வாசனை மூக்க துளைக்குதுமா, சீக்கிரம் கொண்டு வா, எல்லாரும் காத்துட்டு இருக்கோம்ல. அது ஒரு நிமிஷம் மாமா, வந்துட்டேன். அதோ இதெல்லாம் முடிச்சிட்டு வந்துடுறேன். ஒரே ஒரு நிமிஷம் மாமா. இந்திரா அங்கே இரு. டேய் வந்துருச்சுடா. இந்திரா இந்த வா, உன் கையில எல்லாருக்கும் கொடு. போமா. ஆ, நான் அதை வந்துடுறேன். ஸ்வீட்டு இந்தாங்க மாமா. வந்தாச்சு. எடுத்துக்கோங்க மாமா, ஆ, எடுத்துக்கோங்க. ஆ, எடுத்துக்கிறேம்மா எடுத்துக்கிறேன். வா வா போலாம், இங்க நிக்க வேண்டாம். உங்களுக்கு தான் முதல்ல கொடுக்கணும்னு நினைச்சேன். சூப்பர்மா. மா, மத்தவங்களுக்குலாம் ஆ. கொடு. இன்னைக்கு இந்த விழாவை இனிப்போட ஆரம்பிக்கணுங்கிறதுக்காகவே என் மருமக, அதான் நம்ம ஊரோட வருங்கால கலெக்டர் இந்திராவோட ஐடியா. அதனால தான் அவளே அவ கையால ஸ்வீட் பண்ணிருக்கா. கதிர், ஆ? அவங்க சாப்பிடுறது ஸ்வீட்டா? நல்லா புளிப்பு இருக்காதுல. இப்ப பாரு எல்லாரோட மூஞ்சியும். ஹம். அக்கா இந்திராவை ஓட ஓட அடிச்சு துரத்த போறாங்க. பாவம், ஓவரா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தால. ஆமா சித்தி, நல்ல வேலை நம்மளுக்கும் கொடுக்கல, நாம அதை சாப்பிடல. இரு இரு, என்னதான் நடக்குதுன்னு பாப்போம். ஏ இந்திரா, சொல்லுங்க அத்தை. உண்மையை சொல்லு. இதுல என்ன கலந்த? அது அது எப்பவும் போல முந்திரி, பாதாம், சர்க்கரை, அப்புறம் ஏலக்காய். அது தெரியுது. எப்படி செஞ்ச? அது
முதல்ல பாதாம் எடுத்து ஊற வச்சு அதுக்கப்புறம் அதை அரைச்சு கொஞ்சம் முந்திரி போட்டு அப்புறம் கொஞ்சம் நெய் ஊற்றி ம். எல்லாத்தையும் நீ அதான் பண்ணியா இல்ல வேற யாராவது சொல்லி கொடுத்து பண்ணியா? அத்தை நான் தான் உள்ள பண்ணிட்டு இருந்தேன் அத்தை, நீங்களே பாத்தீங்கல்ல, எல்லாருக்குமே தெரியுமே அத்தை, நானே தான் பண்ணேன். அத்தை நல்லா இருக்கா அத்தை? ம். சூப்பரா இருக்கு. நீ இவ்ளோ நல்லா ஸ்வீட் செய்வன்னு எனக்கு தெரியவே தெரியாது. குட். என்ன ஜெயா கொஞ்ச நேரத்துல பயமுறுத்திட்டியே. எங்க நல்லா இல்லைன்னு சொல்லிடுவியோன்னு பார்த்தேன். அம்மாடி இந்திரா, சூப்பரா இருக்குமா, ரொம்ப நல்லா பண்ணிருக்க. உண்மையிலே சொல்றேம்மா, எல்லாருடைய ஓட்டு உனக்கு தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சூப்பரா பண்ணிருக்க. தேங்க்ஸ் மாமா. என்ன சித்தி அதுல அப்படி என்ன செஞ்சீங்க? எல்லாருமே நல்லா இருக்குன்னு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. தெரியலையே கதிர், என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே. எப்படிடா, எப்படி இவ இவ்ளோ ஸ்கோர் பண்றா? ஒருவேளை அந்த ஸ்வீட்ல எலுமிச்சம்பழம் புளிஞ்சாதான் நல்லா இருக்குமோ என்னமோ. அது தெரியாம எல்லாருக்குமே புளிஞ்சு விட்டீங்க போலயே. டே கதிர், என்னடா நீ? எனக்கே எல்லாமே மறந்துடும் போல இருக்கு. அது எப்படிடா ஸ்வீட்ல எலுமிச்சம்பழம் புளிஞ்சா நல்லா இருக்கும்? என்ன கதிர், எனக்கு என்ன நடந்திருக்கும்?